டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்க பேபிஸ்க்கு ஒரே மாதிரி ஃபுட் டெய்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்டே போயிடும். நம்ம எப்படி டேஸ்டா இருந்தா தான் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களும் டேஸ்டா இருந்தா தான் 2 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. பேபிஸ்க்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி ஒரு வேளையாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். நான் பொட்டேட்டோவும் கேரட்டும் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறேன். அது என் பாப்பா நல்லாவே சாப்பிட்டா. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஷேர் பண்றேன். 8 மந்த் பேபிஸ்ல இருந்தே இது கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேரட்டும் பொட்டேட்டோவும் வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி துருவி எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ்லையும் ஒவ்வொரு சத்து இருக்கு. இப்போ துருவினதை ஒரு பவுலில் போட்டுட்டு பொட்டுக்கடலை மாவு இருந்தால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடலை மாவே போதும். நான் சீரகம், மிளகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்கு முழுசாக உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணாமல் எக்கை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இப்போ ஒரு பேனை வச்சு ஹீட் ஆனதும் அதை அப்படியே பேன் மேலே ஊற்றி தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். கீ ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ சிம்மில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். புரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை ரெடி. இது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். உருளைக்கிழங்கு, எக்கு, பொட்டுக்கடலை மாவு இது எல்லாமே பேபிஸ்க்கு ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணும். நான் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். என் பாப்பாவும் நல்லாவே சாப்பிட்டுப்பா. நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு என்ன ஃபுட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என் பேபிஸ்க்கு கொடுக்குற ரெசிபி எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.